நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்தும் கேட்கிறாரு, ஒரு பிரச்சனை வந்தா, உபத்திரம் வந்தா ஏன் என் வாழ்க்கையில வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களே, உங்க பிரச்சனை முதல்ல அவருக்கு தாங்க அஃபெக்ட் பண்ணும். உங்க கண்ணீர் முதல்ல அவருக்கு தாங்க அஃபெக்ட் பண்ணும். நீங்க பலவீனத்தோடு கஷ்டப்படுறீங்கன்னா முதல்ல அவர் தாங்க கஷ்டப்படுவாரு. இதுதாங்க அவருடைய அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அப்ப இப்பேற்பட்ட தெய்வம் கூடவே இருந்த சீஷர்கள், அதான் ரொம்ப முக்கியம். நம்ம இயேசுவை இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல, இயேசு கூட பழகினது இல்ல, இயேசு கூட உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டது இல்ல, இயேசு கூட இருந்த அற்புத அடையாளங்களை பார்க்கல, இயேசு கூட கப்பல்ல பிரயாணம் பண்ணல, இயேசு கழுதையில போகும்போது கூட முன்னாடியும் பின்னாடியும் நடந்து போகல, இயேசு கையை பிடிச்சு நடக்கல, இயேசுவை பார்க்கவே இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஒரு பிரச்சனை சூழ்நிலை வந்தா இயேசு இருக்கிறார் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா அவர் கூடவே சாப்பிட்டு தூங்கி அவர் கூடவே பிரயாணம் பண்ணவங்களே இங்க கேட்கிறாங்க, நாங்க மடிந்து போறது உமக்கு தெரியவில்லையா? அப்புறம் என்னங்க விசுவாசம்? இயேசு கூட இருந்தா அவர் கைவிட மாட்டார் என்பதுதான் விசுவாசம். ஏன்னா அந்த படகுல உறங்கி கொண்டிருப்ப இவங்களாச்சும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பாவம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றேங்க, உங்க கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறாரு, உங்க வேதனை ஆண்டவர் பார்க்கிறாரு. இது இணையதளத்துல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதான காரியம், ஆண்டவர் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். என் தேவன் உங்கள் துக்கத்தை பார்க்கிறார். என் தேவனுக்கு உங்க அங்கலாய்ப்பு தெரியும். நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை ஆண்டவர் தெரியலையோ, ஒருவேளை ஆண்டவர் என்ன பார்க்கலையோ, ஆண்டவருக்கு என் கஷ்டம் தெரியலையோ, நான் ஜெபிக்கிறது ஒருவேளை ஆண்டவருக்கு காது கொடுத்து கேட்கலையோ. No, he is always watching you. He is always listening to your prayers. He is there to deliver you in every situation. உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்க கர்த்தர் இருக்கிறார். அப்புறம் ஏன் நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம்? அன்பான தேவச்சனமே, யோசித்து பாருங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு. ஏன்னா அதுதாங்க வேதம் சொல்லுகிறது, நீ பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன்.